வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுக்குள்ளான ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஈழத்தில் புகழ் பூத்த வடக்கில் யாழ்ப்பாணத்தில் புகழ் பூத்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவம் கொடியேறி நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் 5ஆம் திருவிழாவில் ஒவ்வொரு நாள் திருவிழாவிலேயும் ஒவ்வொரு பாடல் வெளிவீதியில் இசைக்கப்படுகிறது. பூசைகளை தாண்டி முருகன் வெளிவீதி உலா வருகின்ற பொழுது, பல்வேறு வீதிகளில் நிற்கின்ற பொழுது பாடல்கள் தமிழிலே இசைக்கப்படுகின்றது. பிரசன்ன குருக்கள் அவர்களினால் வருடந்தோறும் இசைக்கப்படுகின்றது. நல்ல ஒரு நல்ல குரலிலே சங்கீத தொனியோடு நல்ல பக்தி பூர்வமாக தமிழிலே, தூய தமிழிலே இசைக்கப்படுகின்ற பாடல். அது எல்லோருமே உணர்ச்சி வசப்படுத்தக்கூடியது. அதைவிட பக்தியிலே முருகனுக்குள் ஆள வைக்கக்கூடியது தான் அவருடைய குரலிலே, கம்பீர குரலிலேயும் பக்திபூர்வமான குரலிலேயும் அமைந்த தூய தமிழ் பாடல். அந்த பாடலின் மூலம் 5ஆம் திருவிழாவிலே வெளிவீதியுலா வருகின்ற பொழுது பிரசன்ன குருக்கள் அவர்களினால் இசைக்கப்பட்ட பாடல் ஒரு தனித்துவமாக தெரிகின்றது. என்ன விஷயம் என்றால், இந்த அடியவர்கள் உட்பட அனைத்து அடியவர்களும், அனைத்து மக்களும், அதாவது முருகனை நினைத்து உருகுகிறார். தமிழிலே என்னவென்றால், நாங்கள் எல்லோரும் தீய நெறிகளிலே போகாமல் இருக்க அருள்வாய், எங்களை காப்பாய் நல்லையம்பதியானே சண்முகப் பெருமானே கங்கை முதல்வனே சண்முகனே என்று உருகுகின்றார். அந்த நான் வார்த்தைகளால் சொல்கின்றேன். அவருடைய குரல் வளத்திலே அதை உருகி மனமுருகி பாடுகின்ற பொழுது தமிழிலே, அதாவது ஆலயத்தின் உள்ளே அந்த மந்திரங்களை முருகனை நோக்கி, கடவுள்களை நோக்கி பூசிக்கப்படுகின்ற போது எங்களுக்கு எதுவுமே புரிவதில்லை. அதிலேயே நாங்கள் லஜிக்கின்றோம், லயித்து போகின்றோம். ஆனால் இப்படி தமிழிலே எங்களுக்கு புரியக்கூடிய மாதிரி வல்லமையாக ஒரு மந்திரம் போல இந்த எங்கள் தமிழ் கடவுள் முருகனை நோக்கி இசைக்கின்ற பொழுது எவ்வளவு நாங்கள் மனமுருகி எங்களுடைய மனதிலே இருக்கின்றதை முருகனிடம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்கள் எல்லோரையும் தீய நெறிகளிலே இருந்து போகாமல் காப்பாய் முருகனே என்று உருகுகின்ற பாடலை இப்பொழுது கேட்டுவிட்டு மிச்சத்தை பார்ப்போம். கேளுங்க.
கங்காமதி காவல காவலநாதன் இங்கே வந்து காப்பாய். தீய நெறிகளிலே நாங்கள் ஒருவரும் போகாமல் சண்முகனே, நல்லயம்பரி சண்முகனே, நாங்கள் எல்லோரும் தீய நெறிகளிலே போகாமல் எங்களை காப்பாய். நல்லயம்படியானே சண்முகனே, கங்கா முதல்வனே சண்முகனே, சிங்காரமடம் தயதீனறி போய் மங்காமல் மங்காமல் நான் மங்கி போடாமல் எனக்கு வரம் தருவாய். சண்முகனே சந்தாரிகாவல சண்முகனே, கங்கா நதிபால விபாகரனே, கருணையின் வடிவமே சண்முகனே, நீ என்னை காப்பாய். கருணாகரனே ஆனந்தனே, எங்களை நீ மங்காமல் தீய நெறிகளிலே போகாமல் காப்பாய். ஆம் உறவுகளே, முருகன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுளுக்கு இப்படி தமிழிலே பூசை செய்தால் எப்படி இருக்கும்? இதுதான் இப்பொழுது என்னுடைய கருத்து. சென்ற வருடமும் இந்த பிரசன்ன குருக்கள் அவர்களுடைய கட்டியம் கூறுகின்ற நிகழ்வை கூட நான் பதிவேற்றி கூறியிருந்தேன். இப்படி தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் பூசையாற்றினால் இன்னும் அவ்வளவு பரவசமாக இருக்கும் என்று. அதாவது முருகனுக்கு உள்ளே கோயிலுக்கு உள்ளே சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் ஓதப்படுகின்றதை பார்க்க, அந்த அதிலே லயிக்கின்றதை, அந்த பக்தியிலே மூழ்குவதிலையும் பார்க்க, இந்த பிரசன்ன குருக்கள் வெளிவீதியிலே வருகின்ற பொழுது தமிழிலே இசைக்கின்ற பதிகம் பாடுகின்ற இந்த பாடல்கள் தான் அதிகளவு மக்களினால் மிகவும் முருகனை நோக்கி மனமுருகக்கூடியவாரி, ஐம்புலன்களும் அந்த வெளிவீதியிலே அடங்கி அதை கிரகித்து முருகனை நோக்கி மனமுருகி பக்திபூர்வமாக நிற்பதை அந்த வினாடிகளில், அந்த தருணங்களில் காணலாம். இதுதான் உண்மை. ஆகவே முருகன் தமிழ் கடவுளுக்கு இன்னும் பல ஆலயங்களில் தமிழிலே இப்படி மெல்ல மெல்லமாக கட்டியம் கூறுதல், பாடல்கள் கூறுதல், ஏன் பூசைகள் கூட செய்தால் கூட இன்னும் பக்திபூர்வமாக முருகனிடம் பக்தர்கள் தங்களை அர்ப்பணித்து வரங்களை பெறுவார்கள். அதான் இந்த பதிவினுடைய நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.